நான் உங்கள் சரண்யா. நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூரில் தான் இருக்கேன். திருச்செந்தூருக்கு என்ன விஷயமா ஊருக்கு போகிறேன் தானே சொல்லிட்டு இருந்தீங்க, இங்கே என்ன அப்படின்னு கேட்பீங்க. இல்லை, ஊருக்கு போகலான்னு தான் வந்தேன். அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தாங்க வருஷோட அப்பா. அவங்க வந்து நான் கரெக்டாக திருநெல்வேலியில் இறங்கும்போது ஃபோன் பண்ணியிருந்தாங்க, எங்கே இருக்க அப்படின்னு. திருநெல்வேலியில் இருக்கேன்னொன்னே சரி கிளம்பி வா, திருச்செந்தூருக்கு வா அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்க என்னமோ மாலை போடுறதெல்லாம் சொன்னாங்க. போடுறேன் மாச திருவிழாவுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வா வான்னுட்டு இருந்தாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை, எதுக்கு இவர் திருச்செந்தூருக்கே கூப்பிட்றாரு அப்படின்னு கொஞ்சம் எனக்கு பயமாக இருந்துச்சு. அதனால் வரமாட்டேன்னு சொன்னதுனால அவர் அப்பவும் தப்பாக பேசினார், நீ யார் கூட இருக்க அப்படி இப்படின்னு. உடனே எனக்கு வந்துச்சா, நல்லா திட்டி விட்டுட்டேன். திட்டி விட்டோன்னே அவர் சரி சரி வை நான் யாரை கூட்டிகிட்டு வரேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார் ஃபோனை. அதுக்கப்புறம் திருநெல்வேலி வந்து நாகர்கோவில் பஸ்ஸுக்கு தான் ஏறுறதுக்கு நான் நின்றேன். ஆனால் மொதல் 2 பஸ் நல்லா ஃப்ரீயாக தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா பஸ்ஸுமே கூட்டமாக ஏறிச்சு. அதனால் என்னால் ஏற முடியல. அதனால திருச்செந்தூர் பஸ் வந்து ஒன்று நின்றுச்சு. அதில் தான் ஏறி வந்தேன், ஏன்னா அதுதான் ஃப்ரீயாக இருந்துச்சு. அதனால் சரி இவர் வேற கூட்டிகிட்டே இருந்தார், என்னன்னு தான் போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்து இறங்குறதுக்கே ஒரு மணி 2 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. 1 மணி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 1 மணிக்கிட்டே வந்துட்டேன். அப்போலேருந்து ஃபோன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மைக்குமே கடவுள் ஆணையம் அப்படின்னு 2 ஃபோன் பண்ணியிருக்கேன். தூங்கவே இல்லை, ஒரு கண்ணுக்கு தூக்கம் இல்லை. எனக்கு கண்ணெல்லாம் பாருங்கள் எப்படி வீங்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும். தூங்காமல் இருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். 5 மணி வரை ஃபோன் வந்து சாப்பிட்டேன். நானும் தூங்கலை, பாப்பாவும் தூங்கலை. தூங்குறதுக்கு எங்கே வழி இருக்குது? எங்கேயும் வழி இல்லை. அவள் உட்காந்தா தூங்குறாப்புல, நாங்கள் உட்காந்துட்ருக்கோம், அவள் தூங்குறாப்ப பட்டிருக்காளா. அதுக்கப்புறம் ஒரு வேளை வந்துட்டார். வந்துட்டு அதுக்கப்புறம் டீயெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சரி ஊருக்கு போ அப்படின்னாரு. நான் ஊருக்கு போ அப்படின்னோடனே ஏன் நீ மறுபடியும் சந்தேகப்பட்டு பேசுகிறதுக்கா அப்படின்னு கேட்டதுக்கு, நீ தான் திருந்திட்டேன்னு சொன்னல அப்படின்னு சொன்னார். நான் என்ன திருந்துறது, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நான் கேட்டேன். நீ தானே சொன்ன. ஆமாம் நான் சொன்னேன், ஆமான்னு சொன்னேன். வீடியோவில் கூட அப்படி தான் சொல்லி வச்சுருக்கேன். ஆமாண்ணே. பின்ன அப்படியா ஆமாவா, நீ அப்படி இருந்தியான்னு ஒருத்தர் ஓயாமல் கேட்டுட்டு இருந்தா என்ன தான் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களே சொல்லுங்கள். கல்யாணம் முடிஞ்ச நாளில் இருந்து அவருக்கு என் மேலே சந்தேகம் தான். இல்லைன்னு சொல்லு. நீ கல்யாணம் மூலிகளுந்து ஒரு நாள் வீடு தங்குன்னு சொல்லு. வீடா நீ பேசுறதுக்கு அடிக்கிறதுக்கு வீடு தங்குவேண்ணா நான். நீங்களே பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எத்தனை தடவை அடிப்பாருங்க. இதுக்கு முன்னே எப்படி நடந்துச்சு என்ன பண்ணுறது எனக்கு தேவையில்லை. நான் ஒழுங்காக தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவர் மனசுக்குள்ள வந்து ஒரு நினைப்பு, எங்கே நம்மளை விட்டுட்டு போயிடுவாளோ, இவ ரொம்ப அழகியாக இருக்கா, எல்லாரும் வளைச்சி போட்டுருவாங்க இவளை அப்படிங்கிற ஒரு நினைப்புன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 4 பேர் பார்ப்பாங்களோ. எனக்கு என் அழகு மேலே ஒரு பொறாமையாக இருக்குது. இவருக்கு நினப்பா தான் என்னமோ நான் பேரழகிங்கிற மாதிரி 4 பேர் என்னையே சுற்றி போட்டுட்ருக்கிற மாதிரி இவருக்கு நினப்பு. அதுதான் நீ அவனை வச்சிருக்கியா இவனை வச்சிருக்கியா, துரோகம் பண்ணிட மாட்டியே. துரோகம் பண்ண போகிறேன் நான் இவருக்கு. இவ்வளோ வருஷமாக இல்லாமல் இப்போ தான் ஐயாவுக்கு துரோகம் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆக போகிறேன். தெரியாதா அவங்களுக்குலாம்? அது துரோகம் பண்ணுறது தானே இந்த யூடியூப்லலாம் வீடியோ போட்டுட்ருக்கேன். நான் துரோகம் பண்ணுறவளாக இருந்திருந்தேன்னா நான் யூடியூப் ஆரம்பிச்சிக்கவே மாட்டேன்.
எதுக்காக திரும்ப நான் யூடியூப் ஆரம்பித்தேன், என் குழந்தைய நல்லா பார்த்துக்கணும், அவளுக்கு காசுலாம் வரணும் இதிலேருந்து அப்படிங்கிறக்கோசரம் தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே நான் கல்யாணம் ஆனால் தெரியணும் அப்படிங்கிற அவசரமாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாருக்கும் தெரியும், பாதி பேருக்கு தெரியும் இல்லையா? எத்தனை பேர் பார்க்குறாங்க என்னோடய வீடியோ. அதே மாதிரி நான் எங்கே போனாலும் என் பிள்ளைய தூக்கிட்டு தான் போவேன். என் பிள்ளை இல்லாமல் நான் எங்கேயாச்சும் போயிருப்பேன்? நான் சொல்லுங்கள், என் பிள்ளைய தூக்கிட்டு தான் போவேன். நான் தப்பானவளாக இருந்திருந்தா என் பிள்ளையோட நான் போவேனா? அதை முதல்ல சொல்லுங்கள். இவரை எந்த இடத்துக்குமே நான் என் பிள்ளை இல்லாமல் நான் போக மாட்டேன். இப்போ நான் இப்படி நினைக்கிற மாதிரி ஒரு கேரக்டர்னா நான் ஏன் தூக்கிட்டு திரியணும்? எனக்கு அவசியம் இல்லைல்ல. நீ சரியில்லை, உன் குழந்தை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எத்தனை நிமிஷம் ஆயிடும் சொல்லுங்க மாமா. இதுக்கு நீ சொல்லு மாமா. நீ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உன் குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துட்டு எனக்கு எத்தனை நிமிஷம் ஆயிடும்? அது நீ முடிவு பண்ணிக்க. என்னது நான் தப்பானவன் நீ சொல்கிறல்ல, அப்படி போகிறதுக்கு நான் என் குழந்தைய விட்டுட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ வயது நீ அங்கே சொல்ல வச்ச என்னது? யார் சொல்ல வச்ச? ஃபோன் நம்பர், என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்து நீ அங்கே. ஆமாம், நீ என்னை திட்டிகிட்டே இருந்தா நான் ஒன்று கொடுக்க தான் சொல்லுவேன். சரி, அப்போ அது பேசணும்னு அவங்க சொல்லுவாங்கல்ல. என்னது இந்த கொடுத்த நீரை வந்து காரணாரு யார்? அது சொன்னீங்க சொல்லுவாங்கல்ல. என்னது நான் தப்பானவனா? அன்னைக்கு சொன்னாங்க. யார் சொன்னாங்க? ஆமா, நான் அப்படி இல்லை. ஆமா, நீ தானே கேட்டுட்டு இருக்க. நீ தப்பா இருந்தியா அப்ப அது இல்ல. அப்புறம் அவன் சொல்லுவாங்கல்ல. ஆமா, சொல்லட்டும். நான் யார் கூட இருந்தேன்னு ஃபோட்டோ காமிக்கட்டும், வீடியோ காமிக்கட்டும். என்ன அதெல்லாம் இல்லாமல் எப்படி ஒருத்தங்களை வந்து பழி சொல்லலாம்? ஆடியோ மட்டும் இருந்தால் பழி சொல்லிடலாமா? ஆடியோவில் நான் வந்து பேசினேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பேசினேன்னா, நான் வந்து எனக்கு பயமாக இருக்குது, நான் மாசமாக இருப்பேனோன்னு. அதுக்கப்புறம் ஏற்றுக்குவாங்களோ ஏற்றுக்க மாட்டாங்களோன்னு தெரியல அப்படின்னு தான் நான் பேசியிருக்கேன் அந்த ஆடியோவில். அது எதுக்கு பேசினேன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா எனக்கு வச்சான்னு ஒரு குழந்தை இருக்குது, அவளை வச்சுட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்படிங்கும்போது இவர் வேறு சும்மா யாரை வச்சுருக்கேன்னு பேசிகிட்டு இருப்பார். அதனால் இவர் மற்றவனை வந்து காரணம் சொல்லி வருவாரோ அப்படின்னு தான் பயத்தில் வந்து பேசியிருப்பேன். அதுதான் இருக்குது அங்கே. அதுதான் இருக்குது. அந்த ஆடியோ வச்சு இவர் பெருசாக நினச்சி பேசிகிட்டு இருக்கார். இப்போ கூட நான் சொல்கிறத கேட்குற மனநிலைமையில இவர் இல்லை. ஆனால் இவ்வளோ கோவப்படுறாரு. ஏன்னா வீட்டுக்கு போன்னு அங்கேயே விரட்டி விட்றாரு. இதெல்லாம் நியாயமா? கொஞ்சமாச்சும் நியாயமா இருக்கா? அது சொன்னது பொய்யா இருக்கு. நான் உன்னை நம்புறேன். எனக்கு புறம் மண்டலிங்கிறது உங்களோட மனசாட்சி கொண்டு பிள்ளைக்கு ஒன்று நான் சம்பாரிச்சு உனக்கு துட்டு அனுப்புறேன்னா இல்லையா? அப்போ அந்த நல்ல மனுஷன் இருந்தா இந்த குருவும் என்னை படிச்சுவா எனக்கு புறம் பண்ணாலும் நீ போய் பிள்ளை வச்சுட்டு அங்கே நீ மறுபடியும் இந்த வார்த்தை பேச மாட்டேன். நீ அதுக்காக இந்த பேச்சு என் காதிக்கு வந்துச்சுன்னா நான் எப்படி சொல்லிட்டேன்? யாரு சொல்லுவா? வந்தா என்ன சொன்னாங்களே என்கிட்ட கூட்டிட்டு வா. சரி, மறுபடியும் இந்த பேச்சை கொண்டு வருவதில்ல. அவங்கள என்கிட்ட கூட்டிட்டு வா, நான் வந்து கேட்டுக்கிறேன். சரியா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், எதுவாக இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் என்கிட்ட கூட்டிட்டு வா, நான் கேட்டுக்கிறேன். அதை விட்டுட்டு சொன்னாங்களே கூட்டிகிட்டு வராமலே என்கிட்ட எகிரிக்கிட்டு அடிக்கிறதுக்கு நின்னா நான் என்ன பண்ணட்டும்? நீங்களே சொல்லுங்கள், இதில் நியாயத்தை சொல்லுங்கள். சொன்னாங்களே கூட்டிகிட்டு வரணும்ல. நல்ல மண்டே மட்டும் டிங்குன்னு ஆட்டாதானே. உனக்கு தான் பேச தெரியும், எங்களுக்கும் பேச தெரியும். 1000 விஷயங்கள் இருக்குது. நான் ஒரு வாரமாக அந்த பிள்ளைய சம்மந்துட்டு அலையிறதெல்லாம் அவ்வளோ கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். உண்மைக்குமே பின்னாடி பேக்கை போட்டுக்கிட்டு முன்னாடி அவளை தூக்கிட்டு திரிகிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நான் எப்படி தெரியுமா இருப்பேன்? நரம்பு மாதிரி இருப்பேன், ஒல்லியாக எலும்பு கணங்க இருப்பேன். அப்போ எனக்கு எவ்வளோ வலி இருந்திருக்கும் சொல்லுங்கள். நான் அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கேன்னா என்னோடய வலிலாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வலி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
இனியாச்சும் புரிஞ்சு நடந்துக்குவாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் மனு கொடுத்துருக்குறது உண்மை தான். அங்கே வந்து கூப்பிடுவாங்க. கூடும் போது இவர் வந்து யார் சொல்கிறாங்களோ அவங்கள கூட்டிகிட்டு வரணும். நம்ம பேசிக்கலாம், மொத்தமாக கலந்து பேசிக்கலாம். அவங்க வர தயாரானு இவர்கிட்ட தான் கேட்கணும். யார் உங்ககிட்ட சொன்னாங்க? யார் கூட பழகிட்டு இருந்தாங்க? அவங்க வருவாங்களா கோர்ட்டுக்கு? வர வைப்போம். சரி சரி, அப்போ பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேசி முடிவு பண்ணிக்கலாம் எதுவாக இருந்தாலும்.